ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரபாஸ் நெஸ்ட். இந்த வீடியோவில் எங்கள் ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே எங்கள் மம்மி காஞ்ச மிளகாவும் தனியாவையும் மிளகாத்தூள் கரைக்கும் போது மேலே தான் மாடிக்கு தான் காய வச்சு அதை க்ளீன் பண்ணி தான் அரைப்போம். அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணும் போது மிச்சம் மீதி சீட்ஸ் இருந்தது. அந்த சீட்ஸை நாங்கள் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த சீத்தாப்பழம் செடி ஒன்று பாட் இருந்ததுங்க. அதில் நான் தூவி விட்டுருந்தேன். அது எப்போவுமே எங்கள் மம்மி நார்மலாக எல்லா பாட்டுக்கும் தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இந்த பாட்டுக்கும் தண்ணி ஊற்றுனாங்க. அது நாங்கள் எப்போவுமே நோட்டீஸே பண்ண மாட்டேன். நாங்கள் சாயந்தரம் தான் தண்ணி ஊற்றுவோம். இன்றைக்கி நான் காய போடலாமேன்னு சொல்லிட்டு துணியை நான் மாடிக்கு வந்திருந்தேன். அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு பச்சையும் ரெட்டும் கலந்த மாதிரி ஒன்று இருக்கேன். என்னதுன்னு போய்ட்டு கிட்ட பார்த்தா சீத்தாப்பழம் செடியாண்ட நிறைய பச்சை மிளகாய் இருந்ததுங்க. உடனே எங்கள் மம்மியை கூப்பிட்டேன். மம்மியும் வீடியோலாம் எடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் நாங்கள் ஒரு பறித்து எங்கள் கையால் பார்க்குறோம். அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்கள் அண்ணனும் உடனே குடுகுடுன்னு ஓடி பார்த்தான். எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பினஸ் தான் கொடுக்கும். பச்சை மிளகாய் கிட்டத்தட்ட 10லேருந்து 15 வந்ததுங்க. அதில் 2 பழுத்து ஒரு காஞ்ச மிளகாய் ஸ்டேஜுக்கே வந்துருச்சு. அங்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் ஏன்னா இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறது நான் கண்டுக்க கூட இல்லை. இவ்வளோதாங்க எங்கள் வீடியோ. இதோட முடியுது. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பாய்.